2005ல் கோயம்புத்தூரில் நாளைய நட்சத்திரம்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போது சுந்தர் சி சாரும் ராமதாஸ் சாரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அப்போது பாபி சிம்மாவை பார்த்துட்டு நீ ஆக்டருக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இவரும் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு சினிமா சான்ஸ் தேடுறாரு. அப்புறம் 2007ல் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் பாலாஜி மோகன் அண்ணாவுடைய மாய கண்ணாடி மூவியில் ஒரு சின்ன ரோல் பண்ணி தான் சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் காதலில் சொதப்புவது எப்படி, பீஸா, நிறம், ஜிகிர்தண்டா இருக்காம்பா ஒருத்தன் இன்ட்ரெஸ்டிங்கா வியர்டா கொடூரமா நீங்க கேக்குற மாதிரி எந்த படத்துல வராத மாதிரி மதுரையில் இறைவி, கருப்பன், பேட்டை, புத்தம் புதுக்காலை, மகான், சலார்னு நிறைய ஹிட் மூவிஸ்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணாலும் இன்னும் அண்டர்ரேட்டட் ஆக்டராக இருக்கிறவர் தான் பாபி சிம்மா. நம்ம வாழணும், செம்மையா வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. நான் எங்க LIC